இப்போ நம்ம மவுத் வாய் குறித்து ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்க போறோம். எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் சொல்லப்பட்டு வருகிற வசனம் இதுவே. 1 பேதுரு 1:25. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். சங்கீதம் 122:1. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். 1 பேதுரு 1:25. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக. யாத்திராகமம் 20:12. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17. கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். 1 பேதுரு 1:25. உன் தகப்பனையும் உன் தாய்க்கும் கனப்படுவாயாக. யாத்திராகமம் 20:12. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக. வெரி குட். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17. கர்த்தர் வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். 1 பேதுரு 1:25. வெரி குட். சூப்பர். கை தட்டுங்க. அடுத்து பிரேமிங்க. இந்த மீனுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறார். மீனுக்குள்ள யார் இருக்கா? ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் பேர் சொல்லுங்க பாக்கலாம். சரி, யோனா. அவர் ஏன் அந்த மீனுக்குள்ள போனாரு? கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியில அவர் ஒரு ஊருக்கு போக சொன்னா இவர் ஒரு ஊருக்கு போனாரு. நம்ம கூட அப்படிதான். நம்ம அம்மா அப்பா எங்கேயாவது கடைக்கு அனுப்புனா இல்லை எங்கேயாவது போக சொன்னா அவங்க நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இப்ப அவர் அப்படி போனதுனால என்ன ஆச்சுன்னா கப்பல்ல கடல் பார்த்துருக்கீங்களா? எப்படி அலை எப்படி அடிக்கும்? அப்புறம் எப்படி கடல் எத்தனை பீச்சுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? வெரி குட். அதுல கடல்ல கப்பல் பார்த்துருக்கீங்களா? கப்பல். அந்த கப்பல்ல என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு போனார். உடனே பெரிய கப்பல் போயிருக்கீங்களா? பரவாயில்ல. அந்த பாப்பா கை தட்டுங்க. சூப்பர். அப்படி என்ன பண்ணாரு, அவர் பெரிய கப்பலை பிடிச்சி வேற ஊருக்கு போயிட்டார். உடனே என்ன ஆச்சுன்னா கடல் கொந்தளிப்பு, கடல் அலை பயங்கரமா அடிக்குது, தண்ணியெல்லாம் உள்ள வருது கப்பலுக்குள்ள. உடனே பார்த்தாங்க யாரு நான் இந்த தண்ணி எல்லாம் உள்ள வருது அப்படின்னு தேடி பார்த்தா ஒருத்தர் போய் கப்பலுக்கு அடியில நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவன் போய் எந்திரா, எந்த ஊரா நீ? ஒண்ணு இல்ல, எந்த ஊரு? ஐயா நான் இது மாதிரி இங்க இருந்து வந்தேன். கடவுள் என்ன வேற ஊருக்கு போக சொன்னாரு. நான் கீழ்படியாம பயந்து வேற ஊருக்கு போறேன். என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க, அப்பன்னா இந்த கடல் கொந்தளிப்புல நின்றோம் அப்படின்னு சொன்னார். உடனே இவர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் கையை காலை பிடிச்சு தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, கடல்ல போட்டாங்க. அவுத்துட்டு போட்டா அங்க ஒரு பெரிய மீன் என்னாச்சு, வாயை திறந்துட்டு வந்து அவர் என்ன பண்ணிச்சு, முழுகிடுச்சு. இப்ப உள்ள இருக்காரா? இதுதான் உள்ள இருக்காரு. இப்ப உள்ள போயிட்டு மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு ஜெபம் பண்றாரு. கடவுளே என்ன எப்படியாவது இந்த மீன் வயிற்றுக்கு வெளியில கொண்டு வாங்க. மீன் வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கும்? மேக்ஸிமல் அப்படின்னா அவ உள்ள உட்காந்து எப்படி இருக்கும்? மீன் வயிற்றுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே படுத்து கிடக்குறாரு. என்ன எப்படியாவது வெளியில கொண்டு வாங்க கடவுளே ஜெபம் பண்றாரு. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சரி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணாரு, அவருடைய பிரார்த்தனையை கேட்டு உடனே மீன் வந்து என்ன பண்ணுச்சு, அவரை கரையில் என்ன பண்ணிச்சு, கைக்கிடுச்சு. அப்புறமே எந்திரிச்சு பார்த்து திரும்பி போய் தண்ணியெல்லாம் ஊற்றி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ்படிஞ்சு ஒழுங்கா இருந்தார். அதே மாதிரி தான் நாமளும் எப்பவுமே நாம என்ன பண்ணோம், ஒபே பண்ணணும். என்ன பண்ணோம்? கீழ்படியணும். பிள்ளைகளே சொல்லுங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கும் கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள். கீழ்படியுங்களா? யாராவது கீழ்படியணும்? அம்மா அப்பாவுக்கு, அதுக்கப்புறம் கடவுள் ஏசப்பாவுக்கு என்ன பண்ணணும், கீழ்படியணும். கீழ்படியுங்களா? அப்படி கை தட்டுங்க எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. இப்போ நாம வசனம் நான் எக்காலத்தையும் சோதரிப்பேன். சங்கீதம் 34:1. கர்த்தருடைய ஆலயத்துக்கு
சங்கீதம் 122 1. வெரி குட், கை தட்டுங்க, சூப்பர். இப்போ டான்ஸ் பார்க்க போறோம். கண்ணு என்ன பண்ணணும்? நம்ம ஏசப்பா நம்மளுக்கு அழகான கண்ணு கொடுத்துருக்காரு இல்லையா? அதனால நம்ம ஃபோன் பார்க்க கூடாது, ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும், வெஜிடபிள் சாப்பிடணும், கிரீன் ஸ்லீவ் சாப்பிடணும், அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். எதுக்காக? கண்ணுக்காக. அப்புறம் நேத்து என்ன பார்த்தோம்? ஹார்ட்டுக்கு என்ன? ஹார்ட் எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க முடியும்? அப்புறம் என்னது? ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது, அப்புறம் நல்லா தூங்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்தேனா? இன்னைக்கு வந்து மவுத். அந்த பையன் என்ன பண்றான்? நல்லா சூப்பரா சிரிக்கிறானா? அதே மாதிரி நம்மள என்ன பண்ணணும்? ஓகே. நம்ம பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு க்ரௌடா இருக்குது, நீங்க வந்து ஒரு வழி விடணும், உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏய் தள்ளி போ அப்படி சொல்வீங்களா? இல்ல, என்ன சொல்வீங்க? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் மூவ் சொல்வீங்களா? அப்புறம் வேற உங்களுக்கு யாருக்காச்சும் இப்போ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அப்ப என்ன சொல்வீங்க? தேங்க்யூ சொல்வீங்க. இப்போ நீங்க வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டீங்க, இல்ல வந்து ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க இடிச்சு விட்டு போயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? சாரி சொல்வீங்க. இதெல்லாம் என்னது? பேசிக்கான விஷயம். இன்னொன்று வந்து என்னது? இது கோவப்படுறது. கோவப்பட்டு வார்த்தைகளை அதிகமா விடுறது. உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்பீங்க தானே உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து. என்னெல்லாம் சொல்வீங்க? உனக்கு மூளையே இல்லை, அறிவே இல்லை சொல்வீங்களா? சொல்வீங்க தானே? சண்டை போட்டா என்ன அமைதியா இருக்கீங்க சொல்வீங்க தானே? சோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. மன்னிச்சு விட்டுறணும், சரியா? இல்லைன்னா வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணணும், சரிங்களா? இது இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து இருக்கீங்க. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? நடுவுல கிட்ட இருக்கு, அந்த சைடு அம்மா, அந்த சைடு அப்பா. என்ன பண்ணுவீங்க? நடுவுல பிள்ளைய வச்சுட்டு சண்டை போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கீங்க தானே? யாருல நான் போடவே மாட்டேன், சண்டையே போட மாட்டேன்னு யார் சொல்றீங்க? யாராலுமே சொல்ல முடியாது இல்லையா? அப்போ பிள்ளைங்க வந்து கெட்ட வார்த்தைங்க பேசாது, கேட்ட வார்த்தைக்கு தான் அதிகமா பேசுவாங்க பசங்க இல்லையா? அப்போ பிள்ளைங்க முன்னாடி நம்ம சண்டை போடுறத தவிர்க்கணும். இது என்ன அப்படின்னா பேட் வேர்ட்ஸ் பேசுறது. யாருல அதிகமா பேசுவாங்க? பேட் வேர்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவீங்களா? ஸ்கூல் டைம்ல எல்லாம் பேரண்ட்ஸ் தான் பேச மாட்டோம், அமைதியா இருப்போம், நல்ல பசங்க மாதிரி இருப்பீங்களா? மம்மி டாடி பேசுவீங்க, அப்படியே வழுவீங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது என்ன பேசுவீங்க? பேட் வேர்ட்ஸ் அதிகமா வரும். நான் இங்கேயே பார்த்துருக்கேன் நிறைய பேட் வேர்ட்ஸ் அதிகமா கேட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பேசவே கூடாது. ஏசப்பா நம்மள டெய்லியும் பார்த்துட்டே இருக்காரு, நம்ம கூடவே இருக்காரு. அதனால ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு, அதனால நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோலா இருக்கணும், சரியா? இதென்ன? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கிறது. ஆனா எப்படி இருக்கணும்? அவன் போறான், அவன் தப்பு செய்யறான் அப்படின்றதுனால நம்மளும் கூட சேர்ந்து தப்பு செய்யக்கூடாது. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லணும், சரிங்களா? யாரெல்லாம் சொல்வீங்க? அப்போ ஸ்கூல்ல இருக்கும் போதுல கடை பக்கத்துல இருக்கு, வாடா கடைக்கு போயிட்டு வரலாம் தனியா போவீங்களா? கிளாஸ் கட் அடிப்பீங்களா? அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? யாரெல்லாம் வந்து ஸ்கூல்ல வந்து ஃபிஷ் பண்ணுவீங்க டீச்சர்ஸ் பார்த்தா? வெரி குட். இது வந்து நம்மளுக்கு நல்ல பழக்கம். என்ன சொல்வீங்க? இப்ப ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறீங்க, என்ன சொல்வீங்க? என்னடா சொல்வீங்க? ஹாய் மச்சான் எப்படி ஆகுற அப்படின்னீங்க. நீங்க ஹாய் டி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பீங்க, சரியா? இது வரலாம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம
ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன இருக்கு? ஹெல்ப் பண்ணணும். பக்கத்துல ஒரு கிராண்ட்மா நடந்து போறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பக்கத்துல யாராவது இருந்தா நம்ம வந்து வயசானவங்க எல்லாம் வந்து தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாராவது இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? பேசிக் மேனர்ஸ் என்ன சொல்லி கொடுத்த? ஹலோ, தேங்க்யூ, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. நம்ம லைஃப்ல எப்பயுமே இந்த 4 வார்த்தை இருக்கணும். சரிங்களா? அஞ்சு 27. ஓகே, அவ்வளோதான். ஒரு வருஷம் தானா? மைக்கு உள்ள போயிருக்கு. பயப்பட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க டீச்சர். இடவிடாமல் தவம் பண்ணுங்கள். 1 சொல்லுங்க. Yes, 5 17. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஓகேவா? இப்போ யாரா இருக்காங்க? நான் கூப்பிட போறேன். யார் முடியுமாங்க? டேய், நீ பிடிச்சிட்டா போ. இந்த லெட்டர் நீ பிடிச்சிட்டா போ. நான் வாங்க. நீ போது. நீ ஜே வீரன் ஜே எஸ். இன்னொரு 2 பேர். இது படிக்க யாரும் கரெக்டா படிக்கணும். சொல்லுங்க. ஜே சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. ஓகே, இதெல்லாம் நான் கதை சொல்றேன்னா, முதல்ல கடவுள் வந்து என்ன பண்ணாருன்னா, நம்ம மனுஷனை என்ன பண்ணாருன்னா படைச்சார். வானம் பூமியை நம்ம பார்க்கவே, நட்சத்திரம், ஸ்டார்ஸ், மரங்கள் எல்லாம் படைச்சிட்டு 6ஆவது நாள் என்ன பண்ணாருன்னா களிமண் எடுத்து ஆதாம் ஏவாள் அப்படின்றவங்க 2 பேர் படைச்சார். ஓகேவா? படைச்சிட்டு அவங்களுக்கு ஏதேன் தோட்டத்துல அவங்களை கொண்டு போய் வச்சு சொன்னாரு, டேய் பாரு, இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிடு, ஆனா அதுக்கு ஒரே ஒரு பழத்தை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணா, பாம்பு மாதிரி வந்து அவர் சொன்னா, கடவுள் சொன்னா சொல்லிட்டு போறாரு, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நீ என்ன பண்ண சாப்பிடு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அம்மா அப்பா அப்படிதான் சொல்லுவாங்க, நாம வாடா கீழ் வாட போலாம் சொல்றாங்களா, சொல்லி கூட்டு போறாங்க அவங்க. நீ கீழ் வாட போறியா? போக மாட்டியா? சரி, அப்படி என்ன பண்ண, ஏமாத்தி அந்த துருசை சாப்பிட வச்சிட்டான். இதனால என்ன ஆச்சுன்னா, கடவுளுக்கும் அதாவது ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு இருக்கிற தொடர்பே இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணா, ஏசப்பா அந்த பூமியில மனுஷனா பிறந்து என்ன பண்ண, நமக்காக உலகத்துல வந்து அவர் வாழ்ந்து நிறைய அற்புதங்களை செஞ்சு நம்முடைய பாவத்துக்காக அவர் என்ன பண்ணாங்க, இந்த சிலுவை பார்த்தீங்கன்னா, இந்த சிலுவையில் என்ன பண்ணாங்க, கையில ஆணி, இந்த கையில ஆணி, இந்த காலில் ஆணி, இங்க ஆணி, எல்லாம் முடி எதுக்கு, நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டு இனிமே நீங்க பாவி இல்லை அப்படின்றத நமக்கு ஒரு விடுதலை ஏசப்பா என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நாம இன்னைக்கு சந்தோஷமா சமாதானமா நம்ம என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எல்லோ கலர் ஆசீர்வாதமா இருக்கு. ஓகேவா? இவர் பாருங்க அழுதுட்டே இருக்கிறார். இவர் என்ன பண்றாரு, நிறைய அழுதுட்டே இருக்கார். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் துக்கம் எப்படி மாறும், சந்தோஷமா மாறும். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு என்ன பண்றோம், இந்த 3 நாள் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு நல்ல கதை அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு ஏதாவது படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரேயர் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட ஏசப்பா நான் நல்லா படிக்கணும், அம்மா அப்பா கீழ் படிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, ப்ரேயர் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க செஞ்சீங்கன்னா, பாருங்க இயேசு பாத்தீங்களா, இங்கதான் ஏசப்பா நமக்கு என்ன பண்ணாரு, சிலுவையில மரிச்சு 3ஆம் நாள் என்ன பண்ணிட்டாரு, உயிரோட வந்துட்டாரு. 4ஆவது நாள் என்னன்னா, நீங்க வந்து பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணீங்க, இது மாதிரி கிரீன் கலரா
பச்சையா செழிப்பா ஆசீர்வாதமா நீ என்ன பண்ண முடியும்? மாற முடியும். நீங்க சொல்லுங்க ஜே சத்தமா ஜே வெரி குட். கைத்தட்டுங்க. சரி, இப்ப கடைசியா ஒரு டான்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம உங்க எல்லாரும் gift கொடுக்க போறோம். எத்தனை பேர் gift வேணான்றவங்க கை தூக்குங்க. Give me